ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தருண் ஃபுட் கோர்ட். இந்த வீடியோவில் ரொம்ப சாஃப்டான ராகி சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட், ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஈஸியாக செஞ்சிடலாம். சரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் மெஷரிங் கப் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கப்பை மெஷர்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம எந்த கப்பால் தண்ணி அளந்து எடுத்துக்கிறோமோ அதே கப்பால் தான் மாவு அளந்து எடுத்துக்கணும். இப்போ தண்ணியில் நெய்யும் உப்பும் சேர்த்ததுக்கப்புறமா இது நல்லா கொதிக்கட்டும். இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு, ஸ்டவ் ஆஃப் பண்ண உடனேயுமே 2 கப் போல் ராகி மாவு சேர்த்துக்கலாம். ராகி மாவை அளந்து எடுத்துக்கும் போது கையால் ஒரு தடவை நல்லா ப்ரெஸ் பண்ணி அமுத்திட்டு அதுக்கப்புறமா அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ 1 கப் ஆட் பண்ணிக்கிட்டேன். கூடவே இன்னொரு கப் சேர்த்துக்கிறேன். 2 கப் மாவு ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு மரக்கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம கை வைக்க முடியாது, அதனால ஏதாவது ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவில் எல்லா பக்கமும் தண்ணி படுறது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். இது போல் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நான் இன்னொரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இன்னொரு பவுலுக்கு மாற்றிட்டு கையாலேயே நல்லா பிணைஞ்சிக்கலாம். இது போல் ராகி மாவெல்லாம் ஒன்று சேர நல்லா பிணைஞ்சதுக்கப்புறமா இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெயை மாவோட மேல் பகுதியில் அப்ளை பண்ணி விட்டுறேன். இது போல் அப்ளை பண்ணி விட்டதும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஒரு முறை நல்லா பிணைஞ்சிட்டு தேவையான அளவுக்கு உருண்டைகளாக எடுத்துகிட்டு சப்பாத்தி தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த ராகி சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் அதிகமான அளவு மாவு தேவைப்படும். அதனால அதிகமான அளவே ராகி மாவில் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, ராகி சப்பாத்தி திரட்டும் போது கோதுமை சப்பாத்தி மாதிரி ஃபாஸ்ட்டாலாம் திரட்ட முடியாது. இது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அதனால மெதுவாக திரட்டி எடுத்துக்கணும். ராகி சப்பாத்தி பர்ஃபெக்டாக வரணுன்னா மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம். 1 கப் தண்ணிக்கு 1 கப் மாவு கரெக்டாக இருக்கும். மாவு அளந்து எடுத்துக்கும் போது கொஞ்சம் அழுத்தி அளந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, தேய்க்கும் போது கொஞ்சம் அதிகமான அளவு மாவு தேவைப்படும். மூணாவது பார்த்திங்கன்னா, சப்பாத்தி தேய்க்கும் போது ரொம்ப ஃபோர்ஸாக இல்லாமல் ஸ்மூத்தாக தேய்ச்சி கொடுத்திங்கன்னா நல்லா ஒரு பர்ஃபெக்டான ராகி சப்பாத்தி ரெடி ஆயிரும். இது போல் தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா சுட்டு எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ தோசைக்கல்ல சேர்த்துட்டேன். சப்பாத்தியோட 2 பக்கமும் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் நெய்யோ அல்லது எண்ணெயோ சேர்த்து சுட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஹெல்த்தியான ராகி சப்பாத்தி ரெடி. இந்த ராகி சப்பாத்திக்கு கோதுமை சப்பாத்திக்கு தொட்டுக்கிற எல்லா சைட் டிஷ்ஷுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி இந்த சப்பாத்திக்கு தொட்டுக்க வேர்க்கடலை சட்னி தான் செஞ்சுருக்கேன். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட் வைஸ் அட்டகாசமாக இருக்கும். எப்போதும் போல் இல்லாமல் ஒரு முறை இது போல் ஹெல்த்தியான சப்பாத்தி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.